never slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna Hello investors, welcome to Investor Mind Voice. What are we learning today? First one, market உடைய ட்ரெண்ட், அதுக்கான ரீசன்ஸ் பார்த்துருவோம். செகண்ட் ஒன், வேர்ல்டு மார்க்கெட்டோட ரிப்போர்ட். தேர்ட் ஒன், ஐபிஓட ஸ்டேட்டஸ், மெயின் போர்டு எஸ்எம்ஐ ஐபிஓ, குறிப்பாக டாடா கேபிட்டல், அதுக்கப்புறம் எல்ஜி ஐபிஓ பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபோர்த் ஒன் பார்க்கும்போது Q2 ரிசல்ட், டிசிஎஸ் கம்பெனி ரிசல்ட் வந்திருக்கு, அது பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படின்றத டீட்டெயிலாக பார்ப்போம். டெய்லி ஒரு ஸ்டாக்கை நம்ம சேனலில் ஃபுல் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதன் வரிசையில் நீங்கள் பார்க்க போகிற கம்பெனி சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபினான்ஸ் கம்பெனி. இதை பற்றி ஃபுல் அனலைஸாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்வெஸ்டர்ஸ், நம்ம வீடியோவை பார்க்குற 21% பேர் மட்டும் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறாங்க. மீதகிற 78% பேர் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் பார்க்குறீங்க. நீங்கள் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணால் எனக்கு ஒரு சப்போர்ட்டாக ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல். டுடே மார்க்கெட்டோடைய ட்ரெண்ட், அதுக்கு ரீசன்ஸ் பார்த்துருவோம். ரீசனில் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஐடி செக்டர் அண்ட் மெட்டல் செக்டர் உண்மையிலே நீங்கள் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. குறிப்பாக சொல்லணும், ஐடி செக்டரில் டிசிஎஸ் ரிசல்ட் கொடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் உண்மையிலே கொஞ்சம் பாசிட்டிவாக மேலே போயிருக்கு. அடுத்து எஃப்ஐஸ் வந்து லாஸ்ட் டே பார்க்கும்போது 1000 கோடிக்கு மேலே பை பண்ணியிருக்காங்க. அதன் காரணமாக மார்க்கெட் கொஞ்சம் ஏறி இருக்கு. ரெண்டாவது குளோபல் லெவல் பார்க்கும்போது ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன் கொஞ்சம் பாசிட்டிவாக வந்துருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா இஸ்ரேல் காசா வந்து அவங்க பேச்சுவார்த்தை நடத்தி போர் நிறுத்தலான்ற மாதிரி ஒரு டாக் போயிட்டு இருக்கு. அதன் காரணமாக மார்க்கெட் மேலே இருக்கு. குறிப்பாக வந்து லோயர் இன்ஃப்ளேஷன் வரலான்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்ததன் காரணமாக மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்கு. அதேமாதிரி லாஸ்ட் ஒரு 10 டேஸாக பார்த்தோன்னா தொடர்ந்து ப்ராஃபிட் எல்லா செக்டர்லையும் அதிகமாக பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து அவருடைய ப்ராஃபிட் புக்கிங் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. இந்த ரீசன் காரணமாக தான் மார்க்கெட் வந்து இன்னைக்கு மேலே போயிருக்கு. இன்றைக்கி வந்து நிஃப்டி பார்க்கும்போது ஒரு 135 பாயிண்ட் பாசிட்டிவ், 25,181 ட்ரேடாகி முடிஞ்சிருக்கு. சென்செக்ஸ் பார்க்கும்போது 398 பாயிண்ட் பாசிட்டிவ், இன்றைக்கி வந்து 82,172 ட்ரேடாகி முடிஞ்சிருக்கு. நிஃப்டி பேங்க் பார்க்கும்போது 173 பாயிண்ட் பாசிட்டிவ், 56,192 ட்ரேடாகி முடிஞ்சிருக்கு. டுடே வேர்ல்டு மார்க்கெட் ரிப்போர்ட் பார்த்துருவோம். இன்றைக்கி வந்து நெகட்டிவ் ட்ரேடான இண்டிசஸ் பார்க்கும்போது டவ், அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஹாங்சங்கு, சிங்கப்பூர், இது 3 மட்டும்தான் இன்றைக்கி வந்து ஒரு நெகட்டிவ் ட்ரேடான ஒரு இண்டிசஸ். பாசிட்டிவ் ட்ரேடான பார்க்கும்போது S&P 500, நாஸ்டாக்கு, ஜப்பான் அண்ட் ஷாங்காய் கம்போசிட்டு, இந்தியன் மார்க்கெட்ஸு, அதுக்கப்புறம் சவுத் கொரியா லாஸ்ட் 2 டேஸாக தொடர்ந்து பார்த்தோன்னா 2% மேலே ஒரு பாசிட்டிவ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கி வந்து அமெரிக்கன் S&P நாஸ்டாக்கு பாசிட்டிவ் ஆனதுக்கு இன்னொரு முக்கிய காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரம்ப் வந்து எப்படியாவது நான் நோபல் பிரைஸை வாங்கியாகணுன்ற மாதிரி சோஷியல் மீடியா எல்லாத்துலேயும் பார்த்தோன்னா அவங்க வெள்ளை மாளிகை வச்சே வந்து நிறையா நியூஸஸ்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காரு. அதன் காரணமாக மேலே போகிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது ட்ரம்ப் எப்படியாவது வந்து ஒரு நோபல் பிரைஸை வாங்கியே தீர்வுன்ற மாதிரி தான் உறுதியாக இருக்கிற மாதிரி தான் தெரிய வருது. US டாலர் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஸ்லைட்லி ஒரு பாசிட்டிவ் ட்ரேட் முடிஞ்சிருக்கு. நம்ம இந்தியன் ருபீஸ் பார்க்கும்போது 82 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட் 1 வீக்காக பார்க்கும்போது கோல்டு சில்வருங்க சூப்பராக மேலே போயிட்டே இருந்தாங்க. பட் இன்றைக்கி வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணதின் காரணமாக இன்றைக்கி வந்து ஒரு ஸ்லைட்லி நெகட்டிவ். காப்பர் வந்து இன்றைக்கி 1% மேலேயும், அதுக்கப்புறம் நேச்சுரல் கேஸ் ஸ்லைட்லி பாசிட்டிவ். கூடாயில் மட்டும் நீங்கள் தொடர்ந்து ஒரு லாஸ்ட் 1 வீக்காக பார்க்கும்போது தொடர்ந்து வந்து கீழே தான் போயிட்டு இருக்கு. இதன் காரணமாக மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு இருக்கு. டுடே சென்னையோட பிரைஸ், மெட்டல் பிரைஸ் பார்த்துருவோம். கோல்டு வந்து 24 கேரட் 12,415, 22 கேரட் வந்து 11,380, 18 கேரட் 9,311 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சில்வர் வந்து 1 கிராம் 170 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பிளாட்டினா 1 கிராம் வந்து 5,436 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கிரிப்டோ கரன்சியில் டாப் 5 காயின்ஸ் மட்டும் எப்படி ட்ரேட் ஆகின்னு பார்த்துருவோம். பிட்காயின் பார்க்கும்போது 1,22,000 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எத்திரியம் பார்க்கும்போது 4,370, BNP பார்க்கும்போது 1,283, USDT $1, XRP பார்க்கும்போது $2 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஐபிஓட ஸ்டேட்டஸ் பார்த்துருவோம். மெயின் போர்டு ஐபிஓ, எஸ்எம்ஐ ஐபிஓ. மெயின் போர்டு ஐபிஓ பார்க்கும்போது நீங்கள் 2 ஐபிஓ ஓப்பனில் இருக்குது. அந்த 2 ஐபிஓவில் பார்த்தோன்னா மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி கன்சிடர் பண்ண ஒரு ஐபிஓ இருக்குது, ரூபிகான் ரிசர்ச் ஐபிஓ. இந்த ஐபிஓ பார்த்தோன்னா இப்போ 20% மேலே கிரே மார்க்கெட் பிரீமியம் இருக்குது. இன்றைக்கி தான் ஓப்பன் ஆகிருக்கு. 9 ஓப்பன் ஆகி 14 தான் க்ளோஸ் ஆகுது. 14 வந்து அலர்ட் பண்ணி தெரிஞ்சிடும். 14 வந்து பார்த்தோன்னா ஷேர் மார்க்கெட் லிஸ்டிங் ஆகிடும். இப்போயே பார்த்தோன்னா ஒரு ஷேருக்கு வந்து 100 ரூபாய்க்கு மேலே ப்ராஃபிட் கொடுக்குற மாதிரி இருக்கிறதுனால ஸோ அடுத்து ஒரு 2-3 நாள் மேபி இதை மேலே ஏறலான்ற மாதிரி தகவல் வந்திருக்கு. நிறைய ப்ரோக்கர்ஸ் இதுக்கு வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. அதனால் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அடுத்த இப்போ கனரா ரிபிகோ இருக்குது, கிட்டத்தட்ட இப்போ ஒரு 7% மேலே இருக்குது. அடுத்து ஒரு 2 நாள் டைம் இருக்கிறதுனால வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒரு 20% மேலே வந்தால் மேபி கன்சிடர் பண்ணலாமா அப்படின்றத நான் அடுத்தடுத்து வர அப்டேட்லாம் தொடர்ந்து சொல்கிறேன். அடுத்து வந்து எல்ஜி இப்போ நீ க்ளோஸ் ஆகி கிட்டத்தட்ட 30% மேலே லிஸ்டிங் கெயின் கொடுக்குற மாதிரி நீ க்ளோஸ் ஆகி கிட்டத்தட்ட சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும் 54 மடங்கு கிட்டத்தட்ட சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்கு. இது கண்டிப்பாக ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற மாதிரி நிறைய ப்ரோக்கர்ஸ் வந்து அவங்க ரெக்கமெண்டேஷனையும் அவங்க பை ரேஞ்சு சொல்லியிருக்காங்க. அது டாடா கேபிட்டல் பார்க்கும்போது ஆல்ரெடி க்ளோஸ் ஆயிடுச்சு. பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2% மட்டும்தான், அதாவது ஒரு ஷேர் கிட்டத்தட்ட ஒரு 6 ரூபான்ற மாதிரி தான் ப்ராஃபிட் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் சேல் பண்ணும்போது இது எல்லாமே வந்து அந்த டேக்ஸ்லேயே போக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பெரிய லெவல் ரிட்டர்ன்ஸ் இருக்காது. நியரஸ்ட்டாக 2 பேர்கிட்ட அவங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் டாடா கேபிட்டல் அப்படியே உங்களுக்கு அலர்ட் பண்ணி கிடைச்சாலும் பெரிய லெவலில் உங்களுக்கு லாபம் வராதுன்ற மாதிரி நிறைய தகவல் வந்துட்டு இருக்கு. அடுத்து எஸ்எம்ஐ ஐபிஓன்னு பார்க்கும்போது இன்றைக்கி எதுவுமே ஓப்பனில் இல்லை. பட் அப்கமிங்கில் ஒரு 4 ஐபிஓ இருக்கும். 4மே பெருசாக ஒன்றும் கிரே மார்க்கெட் பிரீமியம் இல்லை. ஸோ இப்போதைக்கு எஸ்எம்ஐ பக்கம் போகிறது மிகப்பெரிய ரிஸ்க் தான். நீ Q2 ரிசல்ட் வந்திருக்கு, குறிப்பாக டிசிஎஸோட ரிசல்ட் வந்திருக்கு. ஐடி கம்பெனியில் மிகப்பெரிய ஜாம்பான் இவங்க ரிசல்ட் ஒரு பாசிட்டிவாக கொடுத்தனால அடுத்தடுத்து வர ஐடி கம்பெனி எல்லாம் ஒரு பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி நிறைய தகவல் வந்துட்டு இருக்கு. இவங்களோட ரிசல்ட் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துருவோம். இவங்களோட ரிசல்ட் இயராரின்னு பார்க்கும்போது செப்டம்பர் 2024-25 பார்க்கும்போது உங்களுடைய சேல்ஸ் 64 கோடிலேருந்து 65 கோடி அதிகரிச்சு, நியரஸ்ட்டாக ஒரு 2% அதிகரிச்சிருக்காங்க. எபிட்டா பார்க்கும்போது 16,000 கோடியிலிருந்து 17 கோடி அதிகரிச்சு, கிட்டத்தட்ட 7% அதிகரிச்சிருக்கு. அவருடைய நெட் ப்ராஃபிட் பார்க்கும்போது 11,000 கோடிலேருந்து 12,000 கோடி அதிகரிச்சிருக்கு, கிட்டத்தட்ட 9% அதிகரிச்சிருக்கு.
அடுத்து இவங்களோட இபிஎஸ் பார்க்கும்போது 32 33 அதிகரிச்சிருக்கு. ஸோ இயர் பார்க்கும்போது உண்மையிலே ரிசல்ட் சூப்பராக இருக்குது. பட் குவார்டர்லி பார்க்கும்போது இவங்களுடைய சேல்ஸ் வந்து ஜூன்லேருந்து செப்டம்பர் இந்த வருஷம் பார்க்கும்போது 63 கிட்ட ஒரு 2% அதிகரிச்சிருக்கு. எபிட்டா பார்த்தா 16 15 அதிகரிச்சிருக்கு. பட் இவங்க நெட் ப்ராஃபிட் பார்க்கும்போது ஸ்லைட்லி இவங்க குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி இபிஎஸும் ஸ்லைட்லி குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த ரிசல்ட் வச்சு பார்க்கும்போது இயர் சூப்பராக இருக்குது. பட் குவார்டர்லி பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் இபிஎஸும் கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு. இதை வச்சு பார்க்கும்போது ஒரு மிக்சடு ரிசல்ட்டாக தான் இருக்குது. பட் ஆவரேஜாக எல்லாத்தையும் ஓவராலாக கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது ஒரு பாசிட்டிவான ரிப்போர்ட்டாக தான் இருக்குது. ஸோ அடுத்தடுத்து இதை பேஸ் பண்ணி அடுத்தடுத்து ஒரு ஐடி கம்பெனி எல்லாமே இதேமாரி கொடுக்குன்ற மாதிரியா நிறைய தகவல் வருது. இது என்னுடைய ஐடி செக்டருக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். இந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் டிசிஎஸ் கம்பெனி கிட்டத்தட்ட 1% மேலே நீங்கள் பாசிட்டிவாக ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. ஹலோ இன்வெஸ்டார்ஸ், நம்ம சேனலில் டெய்லி வந்து ஒரு ஸ்டாக்கை ஃபுல் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதன் வரிசையில் நீங்கள் பார்க்க போகிற கம்பெனி சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபினான்ஸ் கார்பரேஷன் லிமிடெட். இந்த கம்பெனி 1978 முத உருவாக்குனாங்க. இந்த கம்பெனி முருகப்பா குரூப்பும் கீழே தான் இயங்கிட்டு வராங்க. முருகப்பா குரூப் உண்மையிலே தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய குரூப். இந்த கம்பெனி முத ஆட்டோமோட்டார்ஸ் இதுக்கு வந்து எக்யூப்மெண்ட் ஃபினான்ஸ் இதுக்கு தான் அந்த எக்யூப்மெண்ட்டுக்கு மட்டும் தான் ஃபினான்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் இதோட பிஸ்னஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி வெஹிக்கிள் லோனு, ஹோம் லோனு, அதுக்கப்புறம் எஸ்எம்இ கம்பெனி இதுக்கான லோன்லாம் அதுக்கப்புறம் ஆரம்பிச்சாங்க. இந்த கம்பெனி முத 2005 தான் டிபிஎஸ் இந்த பேங்க் கூட முத பார்ட்னர்ஷிப் ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த கம்பெனி வந்து சோழமண்டலம் டிபிஎஸ் ஃபினான்ஸாக நேம் மாற்றினாங்க. 2010 பார்க்கும்போது இந்த கம்பெனி வந்து முருகப்பா குரூப் கூட வந்து மெர்ஜ் பண்ணி ஒரு ஓனர்ஷிப்பாக ஃபுல்லாக வந்து மாற்றினாங்க. இப்போ வந்து பார்க்கும்போது இந்த கம்பெனி வந்து கிட்டத்தட்ட 1600 மேலே பிரான்ச்சஸ் இருக்குது. 43 லட்சம் கஸ்டமர்ஸ் இந்த இருக்கிறாங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பெனியாக சோழமண்டலம் ஃபினான்ஸ் இருக்குது. அடுத்து இந்த கம்பெனியோட பிரேக்கப்பும் பார்க்கும்போது வெஹிக்கிள் ஃபினான்ஸில் மட்டும் இந்த கம்பெனி வர ரெவன்யூ பார்க்கும்போது 70%, ஹோம் லோன் வந்து 15%, எஸ்எம்ஏ லோன் வந்து 10%, கன்சியூமர் லோன் வந்து ஒரு 3 to 4%, அதர் இன்கமில் 1 to 2% கிடைச்சிட்டு வருது. அடுத்து இந்த கம்பெனியோட மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடிக்கு மேலே ஆனுவல் மைல் ஸ்டோன் மிகப்பெரிய எட்டியிருக்காங்க. அவருடைய பிரான்ச்னு பார்க்கும்போது இந்தியா ஃபுல்லாக கம்பேர் பண்ணும்போது 1000 மேலே பிரான்ச்சஸ் இருக்கு. இந்த கம்பெனி பார்க்கும்போது இந்தியாவில் வெஹிக்கிள் ஃபினான்ஸ் பண்ணுறதுல நான் ஃபினான்சிங் கார்பரேஷனில் இவங்க தான் ஒரு டாப் லீடராக இருக்கிறாங்க. அடுத்து இவங்களுடைய ஃபியூச்சர் ஸ்கோல்ஸும் பார்க்கும்போது இந்த லெண்டிங் ஃபுல்லாக ஒரு டிஜிட்டல் மையமாக ஃபுல்லாக மாற்றிட்டு வராங்க. அதுக்கடுத்து இவங்களுடைய எக்ஸ்பெண்டிங் பிஸ்னஸை வந்து Tier 2, Tier 3, Tier 4, Tier 5 இந்த சிட்டிஸ்க்கு எல்லாமே மெயினாக வந்து அடுத்து ஃபோக்கஸ் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கிரீன் ஃபினான்சிங் இவங்க வந்து மிகப்பெரிய அளவு ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து இவங்களுடைய அசெட்டை வந்து ஒரு டைவர்சிஃபையாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதாகட்டும், அடுத்தடுத்து அலாட்மெண்ட் பண்ணுறதாகட்டும் மிகப்பெரிய கொண்டு போகிறது இவங்களுடைய பிளானிங் இருக்குது. இவங்க வந்து ஓவராலாக இவங்களுடைய பார்ட்னர்ஷிப்பை மிகப்பெரிய அளவு எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கும் எல்லாமே அடுத்தடுத்து இவங்க பிளானில் இருக்குது. ஸோ ஓவராலாக இந்த கம்பெனியோடைய ஹிஸ்ட்ரியும் சரி, இவங்களுடைய ஃபியூச்சர் பிஸ்னஸ் சரி உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. சோழமண்டலம் ஃபினான்ஸ் இந்த கம்பெனியோட கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். இந்த கம்பெனியோட மார்க்கெட் பார்க்கும்போது 1,36,000 கோடிக்கு மேலே இருக்குது. ஸ்டாக் ஃபீ 30 இருக்குது. இண்டஸ்ட்ரி 23, அதை விட கொஞ்சம் அதிகமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதோட ஆர்ஓசி பார்க்கும்போது 10%, டிவிடெண்ட் பார்க்கும்போது 0.1% ஒரு ஆவரேஜான டிவிடெண்ட் தான் கொடுத்துட்டு வராங்க. டெப்ட்னு பார்க்கும்போது 1,75,000 கோடிக்கு மேலே இருக்குது. டெப்ட் ஈக்விட்டி பார்க்கும்போது 7 இருக்குது. இந்த மாதிரி பேங்கிங் சரி, நான் ஃபினான்சிங் செக்டருக்கு எல்லாமே என்னுடைய டெப்ட் ஈக்விட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா இவங்க கடன் வாங்கி தான் கடன் கொடுப்பாங்க. அதனால இது கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். இபிஎஸ் பார்க்கும்போது 53, ஓபிஎம் பார்க்கும்போது 69% இருக்கு. அடுத்து கரண்ட் பிரைஸ் பார்க்கும்போது இப்போ 1621 இருக்கு. இந்த 1 இயர் ஹைன்னு பார்க்கும்போது 1684, 1 இயர் லோ பார்க்கும்போது 1168 இருக்கு. இப்போ ஒரு ஆல் டைம் ஹை நியரஸ்டாக தான் இருக்கு. என்னுடைய புக் வேல்யூ பார்க்கும்போது 271. இதை விட ஒரு 7-8 மடங்கு அதிகமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மெயினாக இந்த மாதிரி ஃபினான்ஸ் செக்டர் புக் வேல்யூ தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி பார்ப்பாங்க. அது வரிசையில் பார்க்கும்போது இந்த கம்பெனி கொஞ்சம் ஹை வேல்யூவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆர்வையும் பார்க்கும்போது 19% இருக்கு. இந்த கம்பெனியோடைய ஃபேஸ் வேல்யூ 2 இருக்கு. இந்த கம்பெனியோட பிஇஜி ரேஷியோன்னு பார்க்கும்போது 1 விட கொஞ்சம் அதிகமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஓவராலாக இந்த கீ ஃபேக்டர் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இந்த கம்பெனியோட வேல்யூ எல்லாமே கொஞ்சம் சூப்பராக தான் இருக்கு. சோழமண்டலம் ஃபினான்ஸ் இந்த கம்பெனியோட ஃபியர் கம்பேரிசன் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஃபியர் கம்பேரிசன் பார்க்கும்போது இதே சேம் பிஸ்னஸ் இருக்கிற கம்பெனியில் டாப்பில் இருக்கிறது யாரும் பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஸ். இவங்க தான் மார்க்கெட் கேப் பேசும்போது இவங்க தான் டாப்பில் இருக்கிறாங்க. அதுக்கு 2000 தான் சோழமண்டலம் ஃபினான்ஸ் இருக்காங்க. அடுத்து பார்க்கும்போது முத்து ஃபினான்ஸ், ஸ்ரீராம் ஃபினான்ஸ், எஸ்பிஐ கார்ட்ஸ், எல்என்டி ஃபினான்ஸ், ஹெச்டிபி ஃபினான்ஸ் அடுத்து எடுத்துக்கிறாங்க. ஓவரால் இந்த கம்பெனியோட பிஇலாம் பார்க்கும்போது சோழமண்டலம் ஃபினான்ஸ் ஒரு ஆவரேஜாக 30 பேர் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. அடுத்து இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ் பார்க்கும்போது 2022 to 2025 குவார்டர்லி வைஸ் பார்க்கும்போது ப்ரொமோட்டர்ஸ் வந்து 2001%, இப்போ 49%. லாஸ்ட் 3 குவார்டர்ஸ் பார்க்கும்போது பெரிய சேஞ்சஸ் அவங்க ஹோல்டிங்ஸ் அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க. இது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். அடுத்தது எஃப்ஐஸ் பார்க்கும்போது 2022 9% ஆகும், இப்போ பார்க்கும்போது 27% இருக்குது. லாஸ்ட் 3 குவார்டராக பார்க்கும்போது 27, 28 மறுபடியும் 27. ஸோ ஒரு அப் அண்ட் டவுன் இருந்துகிட்டே இருக்குது. அடுத்து வந்து டிஐஸும் பார்க்கும்போது 2022 1% ஆகும், இப்போ பார்க்கும்போது 16% இருக்குது. பட் லாஸ்ட் 3 குவார்டராக பார்க்கும்போது 16, 15 மறுபடியும் 16 ஒரு அப் அண்ட் டவுன் இருந்துகிட்டே இருக்குது. அடுத்து நம்ம பப்ளிக்னு பார்க்கும்போது 2022 7% ஆகும், இப்போ பார்க்கும்போது ஒரு 6% இருக்குது. ஸோ லாஸ்ட் 3 குவார்டர் இவங்களும் குறைச்சிட்டு இருக்காங்க. ஸோ வந்து எஃப்ஐசி டிஐஸ் வந்து ஒரு அப் அண்ட் டவுன் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த ஷேர் ஹோல்டிங்ஸ் பேட்டர்ன்லாம் பார்க்கும்போது ஒரு ஆவரேஜாக தான் இருக்குது. சோழமண்டலம் ஃபினான்ஸ் இந்த கம்பெனியோடைய
ரிட்டர்ன்ஸ் மற்றும் பேலன்ஸ் ஷீட் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் இந்த பேலன்ஸ் ஷீட் பார்க்கும்போது 2015 to 2020 டேட்டாஸ் இருக்கு. அதில் ரிசர்வ்னு பார்க்கும்போது 2015 கிட்டத்தட்ட 2500 கோடியாக இருந்து இப்போ பார்க்கும்போது 24 கோடி அதிகரிச்சு கிட்டத்தட்ட ரிசர்வ் வந்து ஒரு 8 மடங்கு அதிகரிச்சிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். இவங்க பார்வைங்க பார்க்கும்போது 2015 19 கோடியாக இருந்து இப்போ பார்க்கும்போது 1,75,000 கோடி கிட்டத்தட்ட நியரஸ்டாக இதுவும் ஒரு 8 மடங்கு அதிகரிச்சிருக்கு. கண்டிப்பாக கடன் வந்து இந்த மாதிரி ஃபினான்ஸ் செக்டர் இருக்கிற பிசினஸ்ல கண்டிப்பாக அதிகரிக்கும். இது வந்து ஒரு நெகட்டிவ்லாம் சொல்ல முடியாது. அடுத்து இவங்க டோட்டல் அசெட்னு பார்க்கும்போது 2015 23,000 கோடியாக இருந்தது இப்போ பார்க்கும்போது 2 லட்சம் கோடி அதிகரிச்சிருக்கு. ஸோ இவங்களோட டோட்டல் அசெட்னு பார்க்கும்போது இவங்களோட இதோட கடன் கம்மியாக தான் இருக்குது. இந்த கம்பெனி இது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். இந்த பேலன்ஸ் ஷீட் உண்மையிலே இந்த கம்பெனி சூப்பராக தான் இருக்குது. அடுத்து ஒரு கம்பெனி நல்லா வளர்ந்துருக்கலாம் எதை வச்சு சொல்லணும், அதே பிஸ்னஸ்ங்கிற மற்ற கம்பெனி கூட அவங்க ரிட்டர்ன்ஸை கம்பேர் பண்ணி பார்த்தா தான் தெரிய வரும். அதன் வரிசையில் நாம் வந்து சோழமண்டலம் ஃபினான்ஸ், பஜாஜ் ஃபினான்ஸ், முத்து ஃபினான்ஸ், ஸ்ரீராம் ஃபினான்ஸ், L&T ஃபினான்ஸ் இந்த கம்பெனியோட மந்த்லி இயரான 5 இயர்ஸ் ஓவர் ரிட்டர்ன்ஸை பார்த்துருவோம். 1 மந்த் பார்க்கும்போது மற்ற கம்பெனியோட சோழமண்டலம் ஃபினான்ஸ் கொஞ்சம் ஸ்லைட்லி கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து 1 இயர் பார்க்கும்போது உண்மையிலே 55% மேலே மற்ற கம்பெனியோட உண்மையிலே பெட்டராக தான் பண்ணியிருக்காங்க. அடுத்து 5 இயர்ஸ்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 5 மடங்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் வந்து கிட்டத்தட்ட உங்களுடைய அமௌண்ட் 1 மடங்கு தொடர்ந்து அதிகரிச்சுட்டு போகிற மாதிரி தான் அர்த்தம். பட் மற்ற கம்பெனி யாருமே இந்த மாதிரி ஒரு ரிட்டர்ன்ஸை கொடுக்கவே இல்லை. அடுத்து ஓவராலாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 210 மடங்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் லாங் டைமில் அதிகப்படியான ரிட்டர்ன்ஸ் யார் கொடுத்துருக்காங்க, பஜாஜ் ஃபினான்ஸ் உண்மையிலே கிட்டத்தட்ட 1400 மடங்கு மேலே நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸை கொடுத்துருக்காங்க. இது உண்மையிலே சூப்பராக இருக்குது. பட் என்ன பொறுத்தவரை இப்போது ஒரு ஷார்ட் டைமில் லாஸ்ட் 5 இயர்ஸாக உண்மையிலே சோழமண்டலம் ஃபினான்ஸ் தான் தொடர்ந்து அவங்க ஒரு அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து வராங்க. சோழமண்டலம் ஃபினான்ஸ் இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் அண்ட் இதனுடைய growth விஷயம் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் இதனுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் 2014 to 2025 டேட்டாஸ் இருக்குது. இதை பார்த்துருவோம். இவங்க ரெவன்யூன்னு பார்க்கும்போது 2014 3000 கோடியாக இருந்து இப்போ பார்க்கும்போது 25 கோடி அதிகரிச்சிருக்கு. அடுத்து இவங்களுடைய எக்ஸ்பென்ஸையும் பார்க்கும்போது 2014 900 கோடியாக இருந்து இப்போ 7000 கோடி அதிகரிச்சிருக்கு. இது ஒரு ஸ்லைட்லியான நெகட்டிவ் இந்த கம்பெனிக்கு. மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது இதனுடைய நெட் ப்ராஃபிட் தான் மெயினாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். 2014 300 கோடியாக இருந்து இப்போ பார்க்கும்போது 4000 கோடிக்கு அதிகரிச்சிருக்கு. ஸோ அடுத்தடுத்து எல்லாருடைய இயர் ஆன் இயர் பார்க்கும்போது பெரிய லெவல் எங்கேயும் ட்ராப் ஆகல. இந்த கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் பார்க்கும்போது தொடர்ந்து அதிகரிச்சிருக்கு. இது வந்து கம்பெனிக்கு மிகப்பெரிய பாசிட்டிவ் தான். அடுத்து இந்த கம்பெனி வந்து growth ரேஷியோன்னு பார்க்கும்போது இதோட சேல்ஸ் growth 10 இயர்ஸ் 21%, 5 இயர்ஸ் 24%, 3 இயர்ஸ் 37% இருக்கு. அடுத்து இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் growth பார்க்கும்போது 10 இயர்ஸ் 25%, 5 இயர்ஸ் 32%, 3 இயர்ஸ்ல 26% இருக்கு. அடுத்து CAGR பார்க்கும்போது 10 இயர்ஸ் 29%, 5 இயர்ஸ் 45%, 3 இயர்ஸ்ல 30%, 1 இயர்ல 3% இருக்கு. அடுத்து இவங்களுடைய ROE பார்க்கும்போது 10 இயர்ஸ்ல 19%, 5 இயர்ஸ் 20%, 3 இயர்ஸ்ல 20%, லாஸ்ட் 1 இயர் பார்க்கும்போது 20% இருக்கு. ஸோ எந்த ஒரு வேலையும் பெரிய லெவலில் நெகட்டிவ் இல்லை. உண்மையிலேயே இந்த growth ரேஷியோவும் சரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் இந்த கம்பெனி உண்மையிலேயே ஒரு சூப்பராக தான் இருக்கு. ஃபைனலாக சோழமண்டலம் ஃபினான்ஸ் இந்த கம்பெனியோட கன்க்ளூஷன் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் இந்த கம்பெனியோட பாசிட்டிவ்னு பார்க்கும்போது இதனுடைய பிஸ்னஸ் ப்ரொஃபைல், அதுக்கடுத்து இவங்களுடைய கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர், அதுக்கடுத்து பார்க்கும்போது இந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் ஆகட்டும், இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே இந்த கம்பெனிக்கு சூப்பராக இருக்குது. மேலும் இந்த மற்ற கம்பெனியோட கம்பேர் பண்ணும் ரிட்டர்ன்ஸ் இந்த கம்பெனி உண்மையிலே லாஸ்ட் 5 இயர்ஸ் உண்மையிலேயே ஒரு சூப்பராக தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வராங்க. இந்த கம்பெனி நெகட்டிவ்னு பார்க்கும்போது FIs, DIs லாஸ்ட் 3 குவார்ட்டர் ஒரு அப் அண்ட் டவுனாக இருந்துட்டு வராங்க. அதுக்கடுத்து புக் வேல்யூ கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு கம்பெனி நல்லா growth ஆகும்போது புக் வேல்யூ கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த கம்பெனிக்கு எல்லாமே ஓரளவுக்கு ஒரு 90% மேலே எல்லாமே ஒரு பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ இது வந்து லாங் டைமில் ஷார்ட் டைம் கன்சிடர் பண்ணலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம் ரெண்டுமே. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல நியூஸ் வரும்போது மட்டும் இது வந்து ஷார்ட் டைம் கன்சிடர் பண்ணலாம். பட் ஒரு லாங் டேர்முக்கு SIP முறையில் வீக்லியோ இல்லை மந்த்லியோ இல்லை குவார்டர்லி இந்த மாதிரி விஷயங்களை வந்து தொடர்ந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஒரு லாங் டைமில் கண்டிப்பாக நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பட் நீங்கள் ஓன் அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் முடிவெடுங்க. ஐ எம் நாட் ஏ ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட். இந்த வீடியோவில் சொன்ன அனைத்து தகவலுமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் கொடுப்பது கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடிவு பண்ணீங்கன்னா உங்கள் ஓன் அனலைஸ் ப்ளஸ் எபிலிஸ்ட் அட்வைசர் கிட்ட ஒரு கைட்லைன்ஸ் கேட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் தெரியாமல் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ டு ஆல்.